சென்னையில் உள்ள வானொலி நிலையத்தை மூடிடணும். அது தேவையில்லை, வேஸ்ட். அது இந்த வேலையை ஒரு 5வது படிக்கிற பையன் பண்ணிட்டு போவான். என்ன பண்ணுவாங்க? தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் பரவலாக மழை பெய்யும், சில மாவட்டங்களில் கொஞ்சம் கனமான மழை பெய்யும், ஒரு சில மாவட்டங்கள் காற்றுடன் மழை பெய்யும். இது எங்களுக்கு தெரியாதா? அது நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியணுமா? அப்புறம் எதுக்கு நீங்கள் தொழில்நுட்பம் வச்சுருக்கீங்க? உலகம் முழுவதும் நவீன தொழில்நுட்பத்திற்கு மாறிட்டு வருது. இன்னும் நீங்கள் சுதந்திரத்துக்கு முன்பு எந்த நிலையோ அதே நிலையில் தான் நீங்கள் இன்றைக்கும் இருக்கிறீங்க. நீங்கள் தானே மக்களை எச்சரிக்கை கொடுக்கணும். இந்த பகுதியில், இந்த மாவட்டத்தில் இவ்வளோ சென்டிமீட்டர் மழை பெய்யும் உறுதியாக சொல்லணும்ல நீங்கள். ஏன் அமெரிக்காவில் இருக்கிறது உங்களால் இங்கே செய்ய முடியாதா? அமெரிக்காவில் நியூயார்க் நகரம்னு ஒன்று இருக்குது. அங்கே அந்த நகரத்தில் பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் மேன்ஹாட்டன், குவீன்ஸு, ஸ்டேட்டன்னு, பிராங்க்ஸு, ஸ்டேட்டன் ஐலண்ட், இதெல்லாம் பல பகுதியில் இருக்குது. அங்கே இருக்கிற வானிலை மையம் வந்து அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, அடுத்த வாரம் புதன்கிழமை மத்தியானம் 12:30 மணிக்கு மழை பெய்யும், 12:30லேருந்து 1:30 வரைக்கும் 1 மணி நேரம் மழை பெய்யும், எங்கே மேன்ஹாட்டனில் மழை பெய்யும்னு சொல்லுவோம். அதே போன்று அடுத்த வாரம் புதன்கிழமை 12:30லேருந்து 1:30 வரைக்கும் மேன்ஹாட்டனில் மழை பெய்யும். அதுக்கேற்ப தான் அங்கே இருக்கிற மக்கள் அவங்க அன்னைக்கு தினத்தை திட்டமிடுவாங்க, பிளான் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே இவ்வளோ மழை கொட்டுது. சென்னையிலையும் பார்த்தீங்கன்னா சொல்லலை, 440 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு சென்னையில், அந்த மிக்ஜாம் புயலில். இவங்க அரசு என்ன சொல்லி 20 சென்டிமீட்டர் பெய்யும்னு சொன்னாங்க. அதான் அதுக்கு 2 மடங்கு பெஞ்சிருக்கு. இங்கே அது கூட சொல்லக்கூட இல்லை. இங்கே ஆரஞ்சு அலர்ட் சொன்னால் போதுமா? அது மட்டும் இல்லை, இங்கே தாமிரபரணியில் மிகப்பெரிய சேதம். தாமிரபரணி ஆற்றுனால, அது அந்த வெள்ளம்னால மிகப்பெரிய சேதம். இன்னும் எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்கன்னு இன்னும் முழுசாக கணக்கு சரியாக தெரியல. அரசு ஏதோ ஒரு 25, 30 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் நிச்சயமாக சேதம் இன்னும் அதிகமாக தான் இருக்க போகுது. இன்னும் அது சரியான முறையில் கணக்கு எடுக்கலை. ஏன்னா சில கிராமங்களுக்கு இன்னும் போகல. அதனால் இதில் நிவாரண பணிகள் வேகப்படுத்தணும். அமைச்சர்கள் இங்கே இருக்கிறாங்க, ஏதோ பண்ணுறாங்க. நான் பண்ணலைன்னு சொல்லலை. நான் இன்னும் வேகப்படுத்துங்க. மக்களை சந்திக்கிறப்போ அவங்க சொல்கிற குறைகள்லாம் என்னால் தாங்க முடியல. எப்போ தான் நீங்கள் பாடத்தை கற்றுக்க போகிறீங்க? எத்தனை புயலை நீங்கள் பார்த்துருக்கீங்க, எத்தனை வெள்ளத்தை பார்த்துருக்கீங்க. பார்த்துட்டு இன்னொன்று கற்றுக்கணும்ல அடுத்ததில். அதே நிலையை தான் இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும்